தாவக கட்சியை பத்தி கேட்டீங்க இல்லையா? அறிஞர் அண்ணா அவர்கள் எதுக்காக இந்த கட்சி ஆரம்பிச்சாங்க தெரியுமா? திமுக கட்சிய அறிஞர் அண்ணா அவர்களுடைய லட்சியத்துக்காகவும் மக்களுக்காக உழைக்கணும், சேவை செய்யணும்னு. அதனால திமுக கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. அதே போல அண்ணா திமுக கட்சி எம்ஜிஆர் அவர்களுடைய லட்சியத்துக்காகவும் கொள்கைக்காக அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. அதே போல அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அவருடைய லட்சியத்துக்காக ஒரு சில கட்சிகளை ஆரம்பிச்சாங்க. தந்தை பெரியார் அவர்களும் அவருடைய லட்சியத்துக்காக கட்சி ஆரம்பிக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் கட்சி நடிகர் விஜய் அவர்கள் யாருடைய கனவுக்காக அவர் ஆரம்பிச்சிருக்கிறாரு? அண்ணா அவர்கள் அவருடைய கனவுக்காக லட்சியத்துக்காக ஆரம்பிச்சாரு. எம்ஜிஆர் அவருடைய லட்சியத்துக்காக கனவுக்காக அவங்க ஆரம்பிச்சாங்க. தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், வீரலட்சுமி போன்றவர்கள் எங்களுடைய கனவுக்காக லட்சியத்துக்காக மக்களுக்காக நாங்க ஆரம்பிச்சோம். ஆனா தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி நடிகை திரிஷா அவருடைய கனவுக்காகவும் லட்சியத்துக்காக தான் அவர் தமிழக வெற்றி கழகத்தை கட்சியை அவர் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அந்த கட்சி எப்படி கொள்கை ரீதியா இருக்கக்கூடிய இந்த கட்சி கூட போட்டி போட முடியும்? கொள்கை ரீதியா கருத்துக்களை முன்வைக்க முடியும்? ஜாலிக்கு நான் கூட எனக்கு கூட தான் ஸ்டேட் எனக்கு குடியரசுத் தலைவரா ஆகணும்னு ஆசை, எனக்கு கூட தான் மத்திய மந்திரி ஆகணும்னு ஆசை, எனக்கு பிரதமரா ஆகணும்னு ஆசை. இதெல்லாம் ஜாலிக்கு சொல்லிட்டு போக முடியுமா? இது அரசியல் களம். இது மக்களுக்காக களத்துல நின்று போராடி சிறையை கண்டிருக்கிறோம். மக்களுக்காக களத்துல நின்று போராடணும். சாதாரண இது நான் வெளிப்படையா நான் இந்த இடத்துல சொல்லக்கூடாது. சாதாரண பணத்துக்காக எப்படி வேணாலும் நடிக்கிற ஒரு நடிகை, நான் 10 வருஷத்துக்கு அப்புறம் பாருங்க நான் சிஎம் வரப்போற கை தட்டி சுடுக்கு போட்டு சொன்ன ஒரு பெண்ணு திரிஷா, அவளுக்காக நீ கட்சி ஆரம்பிச்சு அவளுடைய கனவுக்காக அவளுடைய லட்சியத்துக்காக நீ உனக்கு லட்சியம் கிடையாது, கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது. நடிகர் விஜய்க்கு 41 பேர் கரூர் அந்த பொதுக்கூட்டத்துல இறங்கி சாவடிச்சுட்டு இன்னைக்கு குத்தாட்டம் போட்டுன்னு ஜாலியா சுத்திட்டு இருக்கிறாரு. இவருக்கு என்ன லட்சியம் வேண்டி கிடக்குது? இவருக்கு என்ன லட்சியம் இருக்கு? ஒரு லட்சியத்தை அவங்க கட்சியில இருக்கிற பொறுப்பாளரோ அந்த கட்சியில இருக்கக்கூடிய பெண்களை யாராவது ஒருத்தர் பேச சொல்லுங்க. இப்ப கூட சமீப காலத்துல இப்ப நேத்து நடிகர் விஜய் டிஜிபி அலுவலகத்துல புகார் கொடுக்கிறாரு. அந்த கட்சியில இருக்கக்கூடிய மகளிர் அணி எல்லாருமே அந்த மாவட்ட எஸ்பி அலுவலகத்துல புகார் கொடுக்கறாங்க. நான் ஒரு விஷயத்த மட்டும் நான் முன்வைக்கிறேன். நான் ஒரு பெண்ணா அவரு பொன்ராஜ் அவர்கள் யாருன்னு தமிழ்நாட்டு மக்கள் இல்ல நடிகர் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும், இளைஞர்களுக்கு தெரியும் பொன்ராஜ் யாருன்னு. நடிகர் விஜய்க்கு தெரியுமா பொன்ராஜ் யாருன்னு? அண்ணன் பொன்ராஜ் அவர்கள் அணுசக்தி விஞ்ஞானி ஐயா அப்துல் கலாம் அவர்கள் தன்னுடைய தனிப்பட்ட உதவியாளரா ஐயா அப்துல் கலாம் அவர்கள் தான் அவர் தேர்ந்தெடுத்தாரு. அப்துல் கலாம் எவ்வளவு பெரிய போற்றுதலுக்குரியவர். அவர் நம்ம இன்னைக்கு எல்லாருமே கடவுளா வணங்குறோம் இல்லையா? ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துல அவரோட புகைப்படம் இருக்கா? ஒவ்வொரு இளைஞர்கள் வீட்டிலயும் அவரோட புகைப்படம் இருக்கா? அப்படியாப்பட்ட மாமனிதன் அவருடைய சொந்த உதவியாளரா ஒருத்தரை தேர்ந்தெடுத்திருக்காரு. அப்ப எவ்வளவு ஒழுக்கம் உள்ள, எவ்வளவு பணிவா, எவ்வளவு அறிவுத்திறன் உள்ள ஒரு நபரை அவர் தேர்ந்தெடுப்பாரு. அப்ப அவர் வாயால ஒரு விஷயத்த அவர் வெளியே ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருன்னா அவர் வேலை புகார் கொடுக்க வேண்டிய தேவை எதுவுமே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய கட்சியில உங்க கட்சியில இருக்கக்கூடிய சில பெண்கள் பொது வெளியில பத்திரிகையாளர் முன்பல நாட்டு மக்கள் மத்தியில என்ன சொல்றாங்க? தமிழ்நாடு கல்ச்சர் என்ன? ஒரு அக்காவை மனைவியா பார்க்க முடியுமாண்ணா? ஒரு தங்கைய மனைவியா பார்க்க முடியுமா? ஆனா ஒரு பொண்ணு சொல்றா, ஒரு பொதுக்கூட்டத்துல அவர் பார்த்துட்டு வெளியே வந்தோன்னு சொல்றாவ, நாங்க நடிகர் விஜய்க்கு அக்காவாவும் இருப்போம், தங்கச்சியாவும் இருப்போம், வேணா பொண்டாட்டியாவும் இருப்போம். இது எவ்வளவு அருவருக்கத்தக்க ஒரு கருத்தா? இது வாந்தி எடுக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பேசிட்டு போயிருக்காவ. இன்னொரு ஒரு பொம்பளை ஒரு பொதுக்கூட்டத்துல என்ன சொல்றா, அவரை பார்த்துட்டு என் கணவரை லவ் பண்றதை விட நடிகர் விஜயை தான் நான் லவ் பண்றேன் அப்படின்னு அவ ஒருத்தர் சொல்றா. அப்ப இந்த பேச்சியெல்லாம் அந்த தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய மகளிர் அணிங்க ஏன் கண்டிக்கல? அப்ப தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய மகளிர் அணிங்க நேற்று எல்லா இடத்துலயும் புகார் கொடுத்திருக்காங்க. அந்த புகார் கொடுக்கறதுக்கு இந்த மகளிர் அணியில் இருக்கிற பெண்களுக்கு என்ன தகுதி இருக்குது? அன்னைக்கு அந்த பெண்கள் பேசுறப்ப கண்டிச்சிருக்கணும். இந்த இது போல கட்சி தலைமைக்கோ கட்சிக்கோ கட்சியுடைய கொள்கைக்கோ குந்தங்க விளைவிக்கிற அளவுக்கு நீங்க பேசுறீங்க, தமிழ்நாடு கலாச்சாரத்துக்கு எதிராக நீங்க பேசுறீங்க சொல்லிட்டு அவங்களை கட்சியை விட்டு நீங்க நீக்கி இருந்தீங்கன்னா இன்னைக்கு யாரும் விமர்சனம் பண்ணிருக்க மாட்டாங்க. பொன்ராஜ் அவர்களும் விமர்சனம் பண்ணிருக்க மாட்டாரு. அப்ப நடிகர் விஜய் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அப்ப அந்த கருத்துக்கு இவரும் உடன்படுறாருன்னு அர்த்தம். இப்ப புகார் கொடுக்க வேண்டிய தேவை என்ன கிடக்குது? இது எல்லாமே சும்மா ஒரு கண் துடைப்புக்காக தேர்தலுக்காக களத்துல இறங்கி நானும் நிக்கிறேன், நானும் போராடுறேன், நானும் பெண்களுக்காக நிக்கிறேன்ற ஒரு மாயை தான் அவர் உருவாக்குறாரு.